பஸ் வந்தாச்சு, கொண்டுக்கடா கொண்டுக்க. புது ரோடு ஆபீசர் இருக்கு, 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 புது ரோடு ஆபீஸ். என் பேரு ராஜசேகரன். நான் இந்த ஊரு பஞ்சாயத்து புது பிரசிடண்ட். அடடே, பிரசிடண்ட் பழனிசாமி நீங்க தானா? பாத்தீங்களாடா என் பேரு எவ்வளவு தொலைவுக்கு பரவி இருக்குன்னு. ஆபீஸ் ரெக்கார்டு இருந்தது, அவ்வளவுதான். ஆபீஸ்னா ரெக்கார்ட்ல இதெல்லாம் இருக்கத்தான்களே செய்யும். இந்த பாருங்க, நீங்க இந்த ஊருக்கு புது ரோடு ஆபீசர், நான் இந்த ஊருக்கு புது பஞ்சாயத்து பிரசிடண்ட். நம்ம 2 பேரும் சேர்ந்த நேரம் நம்ம ஊருக்கு புது புது ரோடா உண்டாக்கணும். என்னதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பேசினாலும் கை தட்டுறது இவங்க வழக்கமா போச்சு. உங்க மீட்டிங் ஓரமா வச்சீங்க, வண்டி போன வழி விடுங்க. பாப்பா பாப்பா வழி விடுப்பா. இதாங்க நம்ம பஞ்சாயத்து கெஸ்ட் ஹவுஸ். கோயில் மாதிரி வச்சிருக்கிறோம். உங்களை போல பெரிய மனுஷங்க வந்தா மட்டும் திறந்து விடுறது வழக்கம். திறந்து விடுறா. என்னங்க பையன் ரொம்ப சிரமப்படுறான்? அப்பவே சொல்லல அடிக்கடி திறக்க மாட்டோம்னு. அதான் இன்னைக்கு கூட திறந்துடுவானா? உடனே மிஸ்டர் பிரசிடென்ட், உள்ளூர் மிருக காட்சி சாலை இருக்கும் போல இருக்கு. தப்பா நினைக்காதீங்க, பைத்தியக்கார பயிலுவா முன்பக்கம் பூட்டி போட்டு பின்பக்கம் திறந்து விட்டானுவா. அறிவு கட்ட ஜென்மம். ஐயா வணக்கம்ங்க. ஐயா, இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது திண்ணையில வேணாலும் படுத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த புனிதமான கோயில் மட்டும் என்ன மாட்டி விட்டுறாதீங்க. நான் கல்யாணம் ஆகாதவன், வாழ்க்கையில் எவ்வளவோ ஆசைகள் வச்சிருக்கேன். எங்க அந்த பிரசிடண்ட்? எங்க அந்த பிரசிடண்ட்? கேட்கிற பதில் சொல்லாம வரையே. எங்க அந்த பிரசிடண்ட்? ஏயா, உன்னை பிரசிடண்ட் இல்லைன்னு நான் சொல்லி இருக்கேன்னா நீதான் பிரசிடண்ட். அதுக்காக முறையை மாத்திக்க முடியுமா? உங்ககிட்ட நீ பேச்சு. எங்க அந்த ஆபீசர்? எங்க அந்த ஆபீசர்? எங்கடா? சார் வணக்கம், நான் தான் அந்த ஆபீசர். நீங்க தானா? நான் வந்து என்ன பத்தி சொல்லிக்கிறத அவ்வளவா லைக் பண்றது கிடையாது. இந்த ஊர்ல குருவிய கேளுங்க, கொக்கை கேளுங்க, காக்காய கேளுங்க, செடிய கேளுங்க, தென்னை மரத்தை கேளுங்க. என்ன பத்தி கம்ப்ளீட்டா சொல்லும். ஏன்னா நீங்க வெளியூருக்காரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு நியாயம் இல்ல. அதனால என் வேலைக்காரன் சொல்லுவான். சொல்ற அதாவதுங்க, இவரும் பஞ்சாயத்து தலைவரா இருந்தவருங்க, இப்ப தோத்துட்டாங்க. மடையா விஷயத்த சொல்றான். 50 ஏக்கரா நிலக்கடல, 40 ஏக்கரா நெல்லு, 10 ஏக்கரா புறம்போக்கு இடத்தை வளைச்சு போட்டு அதுல அதுல பாசி பருப்பு. இந்த பாசி பருப்பு கடலை பருப்பு விஷயத்துல விட்டுட்டு சொல்ல வந்ததை சொன்னா நல்லா இருக்கும். அது இவர் சொன்னாதான் நல்லா இருக்குங்க. தம்பி, இந்த ஊருக்கு மந்திரி வந்தாலும், கலெக்டர் வந்தாலும், ஸ்கூல் இன்ஸ்பெக்டரே வந்தாலும் என் வீட்டுல தான் தங்கணும். பிரசிடண்ட் பதவி போயிருச்சுங்கிறதுக்காக நான் என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. பிரசிடண்ட் பொல்லாத பிரசிடண்ட் 11 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறான். நீ சொல்லியா? உங்க வீடோ எங்க வீடோ அத சாரே முடிவு பண்ணட்டும். பட்டணத்துல கூட பிறந்தவங்க வந்தாலே தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க எங்க வீட்டுல தங்கிக்கீங்க, எங்க வீட்டுல தங்கிக்கீங்கன்னு நீங்க எல்லாம் போட்டி போட்டு கூப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷம் இல்லைங்க. ஏண்டா? பின்ன சார வெயில நிக்க வச்சா பேசிட்டு இருக்கீங்க. அதானே, சாருடைய பெட்டி படிக்கலாம் எங்கடா இருக்கு? ஓ, இங்க இருக்கா? வாங்க சார், போவோம். வாங்க சார். இதுதான் நம்ம பங்களா. 10 மைல் சுற்றளவுல இப்படி ஒரு வீட்டை நீங்க பார்க்கவே முடியாது. பக்கத்து தெருல மொழியார் வீடு இருக்குதுங்க. போய் பேசக்கூடாது, நீங்க தான் சொல்லிருக்கீங்க.
இதெல்லாம் எடுத்துட்டு போய் மேல பாப்பா ரூம்ல வை. பாப்பா ரூமா? போன சார், நீங்க மேல போங்க, நான் சாவி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சாவி எப்பவும் அம்மா கையில தான் இருக்கும். ஏங்க யாருங்க இந்த ஆளு? எதுக்காக நம்ம ஜெயா ரூம்ல தங்க வைக்கிறீங்க? ஆனா அறிவு கட்டவள ஆபீசர், ரோடு ஆபீசர். இருக்கட்டுமே, அவரையே மாடிக்கு அனுப்பிச்சீங்க. அனுப்புவேன், என் இஷ்டம். 15 நாளைக்கு அவர் இங்கேயே தங்க வைப்பேன். ஐயோ, உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சு. பெத்தவனா ஒரு நாள் அவ தட்டுல சாப்பிட்டேன்னு என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டா. இப்ப இவரை போய் நம்ம ஜெயா ரூம்ல தங்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே. ஊர்ல இருந்து அவ இங்க வந்தா இந்த வீடே 2 ஆயிடும். ஏண்டி, நான் என்ன அவ்வளவு ஐடியா இல்லாதவனா? அவ வர்றதுக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. இவரு 15 நாளைக்கு தான் தங்க போறாரு. இடையில 5 நாள் டிஃபரன்ஸ் இருக்குது. திடீர்னு அவ இங்க வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? வரட்டுமே, வரட்டுமடி. ஒரே இதா பயமுறுத்துறீங்க. ஏதோ எங்க அம்மா பேர பொண்ணுக்கு வச்சுட்டமேனு கொஞ்சம் செல்லம் கொடுத்தா 2 பேரும் எகிரி எகிரி குதிக்கிறீங்களா? காலை உடைச்சிருவேன். போய் சாவி எடுத்துக்கிட்டு வா. ஜெயா, உங்க அம்மா சொன்ன மாதிரி திடீர்னு வந்துடாதம்மா. ஒரு 15 நாளைக்காவது என்ன வீரனா இருக்க விட்டு. தம்பி, என் பேர் மொட்டையன். மொட்டையா, கீழே என்ன சத்தம்? எல்லாம் சாவி சமாச்சாரமே. ஹலோ. அட, அழகா பேசுதே. ஆமா, உனக்கு யாரு பேச கத்து கொடுத்தா? அக்காவா? அதான் சின்னம்மா. அட, கிளி கூட கண்ட்ரோல சொல்லி கொடுத்துருக்காங்களே. இது மட்டும் இல்லீங்க, இந்த வீடே சின்னம்மா கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இப்போ ஐயா தாம் தூம் குதிக்கிறார்ல, எங்க சின்னம்மா இருக்கட்டுமே. சிகரெட் பிடிக்கிறது கூட வயக்காட்டுல போச்சிடும். இங்க என்னடா அவர்கிட்ட என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற? ஏன் சார், இப்ப உங்க டாக்டர் வீட்டுல இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்டுக்குள்ளே சிகரெட் பிடிக்கீங்களே. ஏண்டா, என் மானத்தை கெடுக்கிறதுக்காகவே உனக்கு நான் மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன் இல்ல? இடியட். போடா, போய் ரூம் திறந்து விடு. வாங்க தம்பி, வாங்க. ஜெயா, என்ன தலையை திருக்க முடியுங்க? என் பொண்ணோட ரூம். நானே வெளியில நின்னுதான் கூப்பிடுவேன். என்னது தியாகையர் படம், சுத்தில வாத்திய கருவிகள்? என் பொண்ணுக்கு சங்கீதம்னு உசுறு. நல்லா பாடுவாங்களோ? கேப்பா. ஆமாங்க, பாம்புக்கு மகுடி எப்படியோ அது மாதிரி எங்க சின்னம்மாவுக்கு சங்கீதம்னா உசுறு. ஷூ. தம்பி, நீங்க ஆரம்பிக்க போறீங்க? எது, பாட்டுங்களா? ஓட்டு வேலைங்க. மனோகர், லெப்டுக்கு வா. என்ன என்ன என்ன, வா வா, போதும். பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. என்னன்னு சொல்றேன் பா. என்னத்த சொல்றது, இதுல ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதே. ஏமா, இந்த ஊருக்கு ஓடு போடுறதுக்கு நீ வந்திருக்கியா இல்ல நான் வந்திருக்கேனா? ஐயோ, அந்த ரோட் ஆபீசர் நீங்க தானா? காத்தால இருந்து நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். அட, மிலிட்டரி சட்டை போட்டுருக்கீங்க, சோப்பு பட்டாங்களா இருக்கு. ஐயோ, நான் உங்களுக்காக கடலைக்காய் வாங்கி வச்சிருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன என்ன வெக்கா? வேகாத வெயில பொழுதுக்கு வேலை செய்ய வேண்டாமா? சாப்பிடுங்க, வெக்கப்படாதீங்க. ஐயோ, ஏமா, நீ யாரு? உன் பேர் என்ன? இங்க எதுக்கு வந்திருக்க? எழுந்த விட வாங்கிட்டு வரலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆர்வம் அதுக்குள்ள பொட்டி கடை சாத்திட்டு போயிட்டானே. இப்ப நான் என்ன செய்வேன்? என்னம்மா அது, பேரை கேட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க. சரி, நீ யாரு பொண்ணு? உங்க வீடு எங்க இருக்கு? அதான் எங்க வீடு. எங்க அப்பா தான் இந்த ஊர் பிரசிடென்ட். அட, பிரசிடென்ட் பொண்ணானே? அந்த பதவியோட வித்தியாசம் ஜெயிச்சால. எங்க அப்பாவை இந்த ஊர்ல எல்லாரும் சிட்டியப்பா சிட்டியப்பான்னு கூப்பிடும். ஐயோ, நான் என் பேரு சொல்லிட்டேனே. ஆனா அது என் பேர் இல்லையே. என்னம்மா விழுகிற போற நீ? என் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஆமா, நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து பேரை சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. என் பேரு வீரசத்திய வரப்பிரசாத மங்களகௌரி மகோன்னத துர்காதேவி மங்கத்தாயாரம்மா சிட்டி. ஆனா எங்க அப்பா என்ன சின்ன தாயின்னு தான் கூப்பிடுவாரு. அம்மா சிட்டின்னு கூப்பிடும். செத்து போச்சு. ஆனா நம்ம சுப்பாத்தா ராமாத்தா கருப்பாத்தா எல்லாம் சிட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் என்னம்மா பேசுற நீ? தகவல் டப்பாவில கல்ல போட்டு விட்டுற மாதிரி லொடலொடலொடலொடலொடலொடன்னு. ஒண்ணு நீ பேசுறது உனக்கு புரியணும், இல்ல மத்தவங்க புரியணும், இல்ல மத்தவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது பேசணும். இப்ப நீங்க தான் வளவலான்னு பேசுறீங்க. இங்க நாக்கு நீட்டுங்க. அதானே பார்த்தேன், உங்க அம்மா சின்ன வயசுல வசம் அதிகமா தடவிட்டாங்க போல. ஐயோ, நான் சொல்ல அந்த மறந்துட்டேனே. இன்னும் அது வேற பாக்கி இருக்கா? தயவு செய்து சுருக்க சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுமா. ஐயோ, நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிட்டீங்க. என்ன மாதிரி ஆபத்து ஆபத்துன்னு? நீங்க அந்த ஜெயலட்சுமி வீட்டுல, அதுவும் அவர் ரூம்ல தான் தங்கி இருக்கீங்க. ஆமா. அப்ப நீங்க க்ளோஸ். உங்களுக்கு அந்த ஜெயலட்சுமி பத்தி தெரியாது. அவர் ரொம்ப ராங்கி பிடிச்சவ. இப்படித்தான் நம்ம மாடசாமி மயிலக்கால அவங்க காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்துச்சா, கொஞ்சம் பட்டி அடிச்சுட்டா. அப்புறம் பஞ்சாயத்துல பேசியில ஓட்டி வந்தா. இப்ப நீங்க என்னடான்னா அவர் ரூம்லயே போய் தங்கி இருக்கீங்க. உங்களை எங்க கொண்டு போய் அடைக்க போறாளோ ஆட்ட வந்து அவங்களை காப்பாத்தணும். என்ன மாதிரி இந்த ஊருக்குள்ள திருமண பக்கமெல்லாம் வேற சொல்லியே பயமுத்துறீங்க. அவ என்ன பெரிய பத்திரகாளியா?
செல்போன் அடிப்பேன் ராஸ்கல். ஏண்டா அப்ப இருந்து பாத்துட்டு மேல மேல இடிக்கிறியா? சாரிமா. சாரி என்னடா சாரி? எரும மாடு மாதிரி உடம்பு வச்சுட்டு அழுவல உனக்கு? துபாரமா பஸ்ல போனா படத்தா செய்யும். ஆம்பளை வாசம் படக்கூடாதுன்னா நீ கார்ல தான் போகணும். உனக்கு எவ்வளவு திமிரடா ராஸ்கல்? ஏய் என்ன மரியாதை ஒரேடியா தலையா 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 என்ன வண்டிக்குள்ள தகராறு? இவன் தான் இடிச்சிட்டு இருக்கான். ஏப்பா ஏப்பா பாலிய பசங்கள்லாம் வண்டிக்குள்ள ஏறி ஏப்பா இப்படி தாரார் பண்றீங்க? ஏனமா நீயாவது கொஞ்சம் பொறுமையா போக கூடாதா? நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்? இந்த ரோட்ல எங்கயாவது பார்த்தா உங்கள டேய் இந்த ஊருக்கு வாங்கடா ஆளு வச்சு உங்களை அடிக்கிறேன். இறங்கு. நீ சும்மா சப்போர்ட் பண்ணாத. எனக்கு எப்படி